ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம் இன்னைக்கு பசங்களோட தினசி கேமில் பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆக போகிற அந்த மோடோட வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது போர்வெல் லாரி ப்ளஸ் அது கூட இருக்க சப்போர்ட் லாரி ரெண்டையுமே வச்சு தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது மோடு ஒர்க் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்து தான் இருக்குது. அதில் என்னென்ன அப்டேட்லாம் இன்னும் இருக்குது, அதுக்கு இல்லாமல் இன்னும் என்ன அப்டேட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதேமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த மோடு வந்து எப்போ ரெடியாக போகுது, அதேமாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த லைட்டிங் ஆட் பண்ணுங்கள், இது மாதிரிலாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். அது எல்லாமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதேமாரி இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் எப்போ 35K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறாங்களோ அப்போ நம்ம வந்து மோடை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். மறக்காமல் உங்களால் முடிஞ்ச லவ் பல்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் கூடி சீக்கிரம் இந்த மோடை நம்ம பஸ் சைடு கேமுக்கு வந்து கொண்டு வர முடியும். உங்களால் முடிஞ்ச லவ் பல்ஸ் போட்டு கொடுத்துட்டே இருங்க. சேம் டைம் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மோடை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த மோடு வந்து ரெடியாக இருக்குது நம்ம பஸ் சைடு கேமுக்கு அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மோடு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இதில் வந்து 2 வீடியோவுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சப்போர்ட் லாரி ப்ளஸ் வந்து நம்ம போர்வெல் லாரி ரெண்டையுமே வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த இதில் இன்னும் வேறு என்ன அப்டேட்லாம் கொண்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்மளோட இதில் என்னென்னா நம்ம வந்து அனிமேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். ஏன்னா கன்ஃபார்மாக கொண்டு வர முடியும்னு தெரில. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ, அதாவது போர்வெல் லாரி மோடில் வந்து அனிமேஷன் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீழே லாரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம 4 டயருக்கும் ஒரு ஜாக்கி மாதிரி இருக்கும். அந்த ஜாக்கி வந்து ஆன் ஆகிற அதாவது ரோட்டில் நிற்கிற மாதிரியும் கூடையே ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணுறப்பயே கூட சப்போர்ட் லாரி நிற்கிற மாதிரி வந்து ஒரு ஆட் பண்ணிடலாம். அது மாதிரி நான் ஒரு இது வச்சுருக்கேன். அதேமாதிரி செகண்ட் அனிமேஷன் கீ நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த லாரியில் இருக்க அந்த இது சொல்லுவோம்ல, அது மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த மேலே போர் போடுற அந்த கம்பி மாதிரி இருக்கும், அதை மேலே தூக்கிட்டு இருக்கும்ல, அதை தூக்கி மேலே நிறுத்துகிற மாதிரியும் சென்சாரில் கூட ஒரு லாடை வந்து தூக்கிட்டு வந்து நிறுத்தி ஃபிட் பண்ணி நிற்கிற மாதிரியும் சேம் டைம் வந்து வேறு என்ன ஒரு ஆள் நிற்கிற மாதிரியோ அது மாதிரியே வச்சுக்கலாம். தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தோடனே நமக்கு வந்து அது ரொட்டேட் ஆகுமான்னு கன்ஃபார்மாக தெரில. முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு மண்ணோட எஃபெக்ட் வெளியே வர மாதிரியும் அது மாதிரி பண்ணலாம். ஆனால் ஸ்மோக் எஃபெக்ட் வருமானு கன்ஃபார்ம் தெரில. இருந்தாலும் நம்ம மோடு மேக் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். அதுவும் கொண்டு வரலாம். சேம் டைம் நான் இன்னொரு அப்டேட் கொண்டு வரலான்னு இருக்கேன். என்னென்னா நம்மளோட அதாவது 3 ஹாரனில் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது இந்த போர் லாரி வந்து ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ சவுண்டு கேட்கும், அந்த போர் போடுறப்ப என்ன சவுண்டு கேட்கும், அந்த ஏர் ரிலீஸ் பண்ண சவுண்டு கேட்கும், அது 3மே ஹாரனில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். சேம் டைம் வந்து நம்மளோட வைப்பர் வந்து ஆட் பண்ணுறப்ப போர்வெல் லாரியில் வந்து அந்த ட்ரில் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் போயிட்டு வர மாதிரி வந்து ட்ரில் பண்ணுற மாதிரி வந்து இப்போதைக்கு நான் சிம்பிளாக வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். கன்ஃபார்மாக அது வைக்க முடியுமான்னு தெரில. அதாவது மோடு மேக் பண்ணுறவங்கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதேமாதிரி சப்போர்ட் லாரிலையும் இன்னும் நிறைய அப்டேட்டில் கொண்டு வரலாம். அது எல்லாமே கூடி சீக்கிரம் நம்ம வந்து அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம மோடு வந்து ரெண்டும் ரெடி பண்ணி ஒட்டுக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது எப்போ இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து மோடு மேக் பண்ணது இல்லாமல் இந்த இதில் வீடியோவில் வந்து இதில் முன்னாடி போர்வெல் லாரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பானட்டை வந்து இன்ஜின் கிரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதேமாதிரி பின்னாடி வந்து பார்த்தாலும் லுக் இப்படி தான் மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த ரெண்டோட இது அப்டேட்டு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நான் வந்து அந்த சப்போர்ட் வண்டிக்கு என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் வைக்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் யோசிச்சுட்டு என்னென்னு சொல்கிறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போ 35K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அப்போ அந்த மோடு வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்களால் முடிஞ்ச லவபிள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் கூடி சீக்கிரம் இந்த மோடை நம்ம பஸ் சைடு கேமுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மோடு வந்து ரெடியாகிறது தெரியாமே இருக்குது. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நான் வந்து நான் இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.